ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்மளுடைய திருமண வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் எடுத்த ஸ்டில்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்காக நான் காட்டியிருக்கிறேன். வீட்டில் எடுத்தது, அப்புறமா நம்ம மாதா கோயிலுக்கு வந்து போய் எடுத்தது, எல்லா ஃபோட்டோவுமே இதில் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சாரீ வந்து ஃபுல் சாரியுடைய வியூவும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்துட்டு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேயா நண்பர்களே? அப்புறமா வீடியோவை பார்த்துட்டு தாலி கட்டும்போது வந்து எல்லோரும் நீங்களும் மனசார வாழ்த்துங்க, ப்ளஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறைய உறவுகள், சொந்தங்கள், அக்கா, தங்கச்சி, தம்பி, அப்புறம் வந்து நிறைய கிடச்சிருக்கீங்க, நிறைய உறவுகள் கிடச்சிருக்கீங்க. எல்லோரும் பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் மோஸ்ட்லி கிடச்சிருக்கீங்க. ஸோ எல்லோரும் எங்கள் 2 பேரையும் வாழ்த்துங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும், இன்பம் மட்டுமே இல்லை, துன்பமும் வாழ்க்கையில் வந்தாலும் இணை பிரியாமல் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போல் என்றைக்கும் சந்தோஷமாக வாழ்கின்ற நாட்கள் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை வாழ்த்துங்கள் நண்பர்களே. ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எங்களுடைய வெட்டிங் வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. 25th ஆனிவர்சரி அண்ட் 27th ஆனிவர்சரி 2 சேர்த்து நாம் வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம இப்போ வந்து கிளம்பியாச்சு நண்பர்களே. சிம்பிளாக வந்து நம்ம வந்து சூப்பராக கிளம்பியாச்சு. இனிமேல் தான் வந்து திருமாங்கல்யம் அணிகிற நிகழ்வு வந்து இனிமே தான் நம்மளுக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நண்பர்களே. ஏன்னா 4 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த திருமண நாளை கொண்டாடுகிறோம். ஒரு நாள் கூட நாங்கள் வந்து என்ன செய்யலை, எங்களுடைய திருமண நாளை கொண்டாமல் இருந்தது கிடையாது. இருந்தாலும் நான் தனியாக இருந்தாலும் என்னுடைய கணவர் என் கூட தான் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் கொண்டாடியிருக்கேன். நிறைய பேர் கூட தனியாக இருந்துட்டு 2 பேரும் சேர்ந்து தானே கொண்டாடுவாங்க அப்படின்னாங்க. அப்படி இல்லை, அன்பு என்பது எங்கே இருக்கோ நாம் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நாம் கொண்டாடலாம். சரியா? இதுதான் ரதியம்மாவுடைய அவுட்ஃபிட் இன்னைக்கு. வாங்க கட்டிமாங்க, வாங்க. சரி, இங்கே வாங்க ஃபஸ்ட்டு. எங்கள் 2 பேருடைய அவுட்ஃபிட்டை பார்த்துக்கோங்க. நான் ஃபுல் சாரீ வீவை வந்து இனிமேல் காட்டுறேன் அப்பாவை எடுக்க சொல்லி. இதுதான் வந்து அப்பாவுடைய ஷர்ட்டு. எப்படி இருக்கு? ஆமாம், பார்த்துக்கோங்க. சரி, நல்லா இருக்குதா? சரி, இப்போ என்னுடைய சாரீ ஃபுல்லாக பார்க்கலாமா? ஹாய் நண்பர்களே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்டின் முறைப்படி கல்யாணம் ஆனவங்களுக்கும் தெரிந்திருக்கும், மற்றவர்களுக்கும் நாங்கள் வந்து இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி மாத வாங்கிக்கலாம், எனக்கு கிட்டிங்கன்னா நல்லா இருந்திருக்கோனே. 25 வருஷம் இதுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். மறந்துச்சு நண்பர்களே, டைம் கிடச்சா பண்ணுறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி எங்களுடைய திருமண வாக்கு தத்தத்தை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்த்துக்கோங்க, ஞாபகம் இல்லையா? வாக்கு தத்தத்தை வந்து நாங்கள் வந்து புதுப்பிக்க போகிறோம். சரி, உங்கள் 2 பேரும் உங்களுடைய வலது கைகளை வந்து சேர்த்து பிடிங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க நண்பர்களே. ஸோ வந்து வலது கையை வந்து பிடிச்சிருக்கணும். நான் இப்படி தான் பிடிச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் இப்படி வந்து பிடிச்சார் பார்த்துக்காங்க. இனிய கல்யாணத்தோடையும் சரி, என்கேஜ்மெண்ட்டோடையும் சரி, அப்படி தான் வந்து பிடிச்சாரு. அந்த பிடிச்ச கையை இடையில ஒரு 4 வருஷமாக விட்டுட்டு ஓடிட்டார். அதனால இப்போ அதோட சேர்த்து அதிகமாக அப்படி பிடிச்சிட்டேன் நான். சரியா? ஓகே நண்பர்களே, இப்படி பிடிச்சாச்சு. பிடிச்சோன்னே என்ன சொன்னாங்க? ஜெயசுரதி, அந்தோணி தினேஷ் என்பவரை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதிக்கிறீர்களா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இவருக்கு நீர் பிரமாணிக்கமாக இருந்து 2 பேருமே சொல்லக்கூடியது, ஒரு ஆள் மட்டும் கிடையாது நண்பர்களே. இந்த மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்களா, 4 ஸோ இருந்து அப்படின்னு. ஆனால் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த குடும்பங்களில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருமே அந்த கோயிலுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மீறுறோம். நிறைய பேர், மோஸ்ட் 99% வந்து நம்ம வந்து மீறிடுறோம். சரியா? இருந்து இவரை நேசிக்கவும் மதிக்கவும், அடுத்த பிள்ளைகளை வந்து இறைவழியில் வளர்க்கவும் தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நானும் வந்து ஆம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவர்கிட்டையுமே வந்து கேட்பாங்க. அப்போ அவரும் வந்து இதே மாதிரி சொல்லிட்டு சொல்லணும். சொல்லுங்க. அந்தோணி தினேஷ், ஜெயசுரதி என்னும் உங்கள் மனைவியை சொன்னேன். மீண்டும் ஒரு முறை திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நிறைய செஞ்சுட்டேன், போதும். உள்ளதெல்லாம் வெளியே வருதுன்னு. சரி, இவ்வளவு நாட்கள் நீர் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் இல்லை, இனியாவது நேசிக்கவும் மதிக்கவும் சரி இருந்தீங்கன்னா சரி. மீண்டும் வந்து நம்ம புதுப்பிக்கும். சரியா? எவ்வளோ தவறு இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ஒரு இதுன்னு தான் ரினியூ பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம புதுப்பித்துக் கொள்கிறோம். நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்வீங்களா? 26 வருஷம் மதிக்கவும் செய்யணும். செய்வேன் செய்யணும் இல்லை,
பார்த்துக்கங்க எவ்வளோக்குள்ள இதில் ஃப்ராடுத்தனம் ஒளிந்து கொண்டு இருக்கிறதுன்னு. சரி, கடவுள் முன் இணைத்த இந்த கைகளை வந்து எந்த விதமான ஒரு மனிதனும் பிரிக்காது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் லாஸ்ட்டில் நம்மளுடைய ஒருத்தர் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இணைச்சார் தான். ஆனால் நம்ம மனிதர்கள் தான் நம்மளும் சரி மற்றவர்களும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சில சூழ்நிலைகள் தவறாக வரும் பொழுது வாழ்க்கைகள் வந்து பிரிந்து உடைக்கப்படுது. ஆனால் நம்ம மனசு மட்டுமே அதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுடைய யாருடைய தூண்டுதலும் வந்து இல்லை, அவருக்கும் சரி எனக்கும் சரி இருந்துச்சு அப்படின்னா இந்த உறவு வந்து பிரிந்து போகாமல் இருந்து இப்போ எந்த அளவுக்கு போய் இப்போ மீண்டும் வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அதுக்குன்னு பெரிய லெவலுக்கு சண்டைலாம் போக வேண்டாம், நம்ம விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையுமே வந்து கேட்டு கொடுத்து இந்த திரு மாங்கல்யத்தை நாங்கள் இப்போ வந்து மீண்டும் வந்து நான் வந்து அணிந்து கொள்கிறேன். ஓகேவா? நேற்று மாதா கோயிலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இது சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணி சேசம்மாவுக்கு மாட்டி விடுவோம்னா சேசம்மாவுக்கு அப்போட எனக்கு சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குல்ல, நல்ல கோல்டன் கலர்ல. எனக்கும் பாருங்க நண்பர்களே அதே கலர்ல சட்டை. ஆமா, நான் வந்து சொல்லிக்கிட்டேமா, நான் வந்து சாரியை வந்து எடுத்தோம் நிறைய ஒரு 5 அந்த சாரியை வீடியோவில் ஆட் பண்ணல, நிறைய சாரீஸ் வந்து நான் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே ஆனால் டக்குன்னு 10 நிமிஷத்தில் செலக்ட் பண்ணிட்டோம். என்ன பார்த்துட்டு இதை கேட்டோன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் இதை பார்த்துட்டு இந்த கலர் பட்டு சாரி உனக்கு இல்லாத மாதிரி இருக்குது, இது உனக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குன்னு தோணுது அப்படின்னு ஃபஸ்ட் டைமாக அப்படி ஆசையோடு டக்குன்னு விருப்பப்பட்டு சொல்லி அவரே வந்து எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வேற ஒன்றும் இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருணும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு நேரம் ஆயிரும், வீட்டுக்கு போகிற டைம் வந்துடும், உடனே என்ன செய்யணும், ஒரு 3 சேலையை எடுக்கணும். இது 3மே உனக்கு நல்லா இருக்கு, 3ல இது ஒன்று நல்லா இருக்குன்னு ஒன்று மட்டும் தூக்கி போட்டால் டக்குன்னு அந்த சேலை தான் நல்லா, ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் அப்போல்லாம் வந்து சொல்லலை, என்னுடைய செலெக்ஷன் நல்லா தான் இருக்கும். இவர் வந்து காமெடிக்காக சொல்கிறாரா, அவருடைய செலெக்ஷன் நல்லா இருக்க போய் தான் ரதியமாவை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. சின்ன பிள்ளையா? சரி, ஓகே. பிதாசுதன் பரிசுத்தவின் பேராலே அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நேசித்து வழிநடத்திய நல்ல பிதாவானவரே, இம்மட்டுமாய் நாங்கள் ஜீவனோடு இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. எங்களை இம்மட்டுமாய் காத்து வழிநடத்தி எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு வந்தாலும் எங்களுக்கு ஜீவன் பலன் கொடுத்து எங்களை காத்து வழிநடத்துகிற தேவனே உங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த கல்யாண நாளிலே எங்களை காண செய்த உம்முடைய மாபெரும் கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, எங்களுக்கு இவ்வளோ பெரிய துன்பங்கள், துயரங்கள், மனக்கவலைகள், கஷ்டங்கள் எங்களுக்கு வந்த போதிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை தேற்றி அரவணைத்து எங்களுக்கு முன்னும் பின்னும் எங்களுக்கு மேலும் எங்களுக்கு கண்ணும் கருத்துமாய் இருந்து எங்களுக்கு ஏடகமாகவும் இருந்து எங்கள் வழிகளை நேராக்கி எங்கள் பார்வைகளை நேராக்கி எங்களை காத்து வழிநடத்துகிற ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த கல்யாண நாளை காண செய்த உங்கள் அன்புக்காய் ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே ராஜா, நான் எங்கள் ஜீவன் நீரும் எங்கள் ஜீவன் உமக்கு உம்முடைய பார்வைக்கு மேலாயிருக்கிறாபடியால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கல்யாண நாளின் ஆண்டவரே தகப்பனே ராஜா, புதுச்சேரியின் எடுக்க எங்களுக்கு பலன் கொடுத்தீர் ராஜா. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாய் மாற்றும். ஆண்டவரே தகப்பனே, அகந்தை, அகங்காரம், ஆணவம், ஆண்டவரே தான் என்று திமிரு, ஆண்டவரே இவைகள் இருந்தால் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு தூரமாய் போய்விடுவீர் ராஜா. ஆண்டவரே நீர் தூரமாய் போகும்பொழுது அழகையானவர் எங்களை ஈஸியாய் கொத்தி கொண்டு போய்விடுவான். ஆண்டவரே பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டு அழைகிறான். ஆண்டவரே தகப்பனே, இந்த சூழ்நிலையில தகப்பனே எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்துகளே ஆண்டவரே சின்ன சின்ன பிரச்சனை ஆனாலும் தெரிகின்றவர் ஆண்டவரே, ஒரு செகண்டில் இமோஷன் ஆகிற பிரச்சனைகள் இருக்கு கத்தாவே, அவைகளெல்லாம் நீ உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிற மாட்டவர். எந்த ஒரு காரியமும் எங்களை பிடிக்காதவன் என்று காத்துக்கொள்ள மாட்டவர். தகப்பனே, இந்த மாங்கல்யத்தை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தாவினால் ஆண்டவரே இது அகங்கரிங்க ராஜா. ஆண்டவரே உங்களுடைய கிருபையால் ரத்தத்தினால் இந்த செய்தியை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தாவே. ஆண்டவரே கொடான கூட ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த செய்தியோடு இருக்கட்டும். ஆண்டவரே போக்கிலும் மரத்திலும் ஆண்டவரே காத்து ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே ராஜா, மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று அவனுக்கு நீர் துணையை உண்டு பண்ணீர் தகப்பனே. ஆண்டவரே ஆதாமை கூப்பிட்டு ஆண்டவரே அவனுடைய ஒரு பக்கம் எலும்பை எடுத்து ராஜா, ஆண்டவரே அவனுக்கு ஒரு துணையை உண்டு பண்ணீர் ராஜா. ஆண்டவரே மண்ணிலிருந்து தோன்றியதால் அவன் மனுஷன் என்றும் ஆண்டவரே மனுஷனிலிருந்து தோன்றியதால் இவளை மனுஷி என்றும் நீர் அழைத்தீர் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, ஆதாளின் சொல்லை கேட்டு ஆதாம் ஆண்டவரே பாவத்தில் விழுந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆதாமே ஆதாமே என்று அழைக்கும் பொழுது தகப்பனே, ஆண்டவரே ஆண்டவரே நீர் எனக்கு தந்த இவளோ இந்த கனியை எனக்கு தந்தால் அதனால் நான் உடுத்திருக்கிறேன், நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறேன் என்று சொன்னான். அப்பவும் அந்த
விளக்கப்பட்ட கனியை நீ உண்டாயோ என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் தந்த இந்த துணை தான் எனக்கு பண்ணினால், ஆண்டவரே அவளிடம் கேட்கும்போது, ஆண்டவரே அந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லும் பொழுது ராஜா, ஆண்டவரே தகப்பனே, ஒரு குடும்பத்துக்கு கணவனும் மனைவியும் ஆண்டவரே எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த காட்டுகிற தகப்பனே, என் மனைவியானவள் சொல்லி கணவன் கேட்கும் பொருட்டு ஆண்டவரே தகப்பனே, ஆடை நீர் உடுத்தி நீர் தகப்பனே, ஆண்டவரே ஆலையிலோயா, ஆண்டவரே நீர் கஷ்டப்பட்டு உழைத்து வேர்வை சிந்த கடவாய் என்றும், பெண்ணானவள் கஷ்டப்பட்டு ஆண்டவரே தன்னுடைய ஜீவனையும் விட துச்சமாய் குழந்தை பேர் பெறுவாள் என்றும் ஆண்டவரே நீர் கூறினீர் தகப்பன. ஆண்டவரே இவ்வளமாய் மனித குடும்பம் ஆண்டவரே பூமியிலே பழகி பெருகிட்டு தகப்பன, அதை நாங்கள் நிறைவுபடுத்துகிறோம். ஆண்டவரே நீர் இணைத்து வைத்தது தகப்பன. ஆண்டவரே இந்த மாங்கல்யத்தை மனைவி நான் அனுபவிக்கிறேன் தகப்பனே. ஆமென். நண்பர்களே, இப்போ வந்து தலையில் பூ வைக்கல. ஏன் அப்படின்னா நேற்று வந்து கடையில் வாங்கும்போது இந்த தலையில் எல்லாமே தட்டிச்சு பூ வெள்ளத்தை. அதனால் ஸோ வந்து நான் இதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன் நண்பர்களே. அந்த கிளிப்பு மேலே தட்டுப்பா. கோயிலில் கட்டத்தில் டம் 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 டம்னு போடுவாங்க. என் தங்கச்சி மாதிரிலாம் கிடக்கு. யாருமே அப்படி வரலையே எனக்கு. யாரும் பக்கத்தில் வந்து இப்படி எடுத்து விடலை. மாப்பிள்ளை மனப்பொண்ணு போடல. அதான் வரலன்னு தலையெல்லாம் உழைஞ்சிட்டு இங்கே பாருங்க கிளிப்பு எல்லாம் முடிஞ்சு வச்சு. சரி, நான் உனக்கு எனக்கு என்ன வச்சுருக்கேன் தரும்போது வாங்கினேன்னு அவசரப்படக்கூடாது. கெட்டிமேளம் 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 அப்படின்னு பின்னால் சொல்லிடுவோண்ணே. சரியா? சரி நண்பர்களே, இனிமேல் வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து அவங்க போட்டிருந்தது தான், அது வந்து தொலைந்து விட்டது. ஸோ அதனால் வேறு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கு பதில் இல்லை, எனக்கு இதுதான் வேணும். ஏன்னா எப்போவுமே அதை வந்து எப்போவுமே வந்து கலட்டாத ஆள். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கண்ணன் வந்து கவச குண்டலத்தோடு பிறந்த மாதிரி எப்போவுமே வந்து அதோடய இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து டைட்டானில் வந்து நம்ம வாட்ச் வாங்கியிருக்கோம் நண்பர்களே. ஸோ அந்த வாட்சை வந்து நான் இப்போ போட்டு விட போகிறேன். ஓகேவா? இப்போ இது வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் கீழே வந்து இறங்கி நல்லா ஆகணும். தூக்கணும். ஆமாம், அதில் ஊஞ்சலாடினீங்கன்னா சரியாயிடும். இது சத கழுத்து. அதனால சத கழுத்தா அதான் நல்லா இழுத்துருந்தல தலை. இப்போ உடஞ்சிக்கல. உடஞ்சிக்கல, இவ்வளோ இழுத்து கிடக்காச்சு. போச்சு வேற மாதிரி இருக்க முடிஞ்சு. சரி, பூவை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூங்குழலி புதுச்சி பெருவாழ் வண்ண தேனருவி மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருந்தாள் கண்ணீர். ரெண்டையும் ஒன் போல ஒரே சைஸா அப்படி வச்சு ஒன் போல வைங்க. குத்துங்க. குத்து குத்து. சரி சரி. படத்துலலாம் பார்த்தீங்களா நண்பர்களே, சும்மா ஒரு கேர்பினை தான் இது பண்ணுவாங்க. சரி, ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்கிற கிஃப்ட்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம். டைட்டாக தான் இருக்குது. டைட்டானோடலாம் நிறைய நல்ல நல்ல கம்பெனிலாம் வாட்சஸ் இருக்குது நண்பர்களே. ஆனால் நம்ம நிறைய ஒரு சில இது வந்து பிராண்டட் ஆயிரும் இல்லையா, அதனால் நம்ம வந்து எல்லாருமே டைட்டான்னு சொல்கிறோம். மற்றபடி நிறைய இருக்குது. ஏம்மா எப்படி திறக்கணும் நண்பர்களே? இப்போ தான் தூக்கி காமிப்பேன். இந்த வாட்ச் தான் வந்து இவங்களுக்காக வாங்கியிருக்கிற கிஃப்ட்டு.
நம்ம போட்டுக்கிறது கோல்டு வாட்ச். இது வந்து கோல்டு பிளேட்டட் டைட்டான் வாட்ச். சரியா? ஆமாம். ஸோ வந்து நம்ம அப்பாவுக்கு பிடிச்ச நியூ கலெக்ஷன் சரியா வாட்ச் வந்து வாங்கி கொடுத்தாச்சு. ஏற்கனவே வந்து இதே மாதிரியில் உள்ள கருப்பா இல்லையா இதே மாதிரி மாடலில் வந்து போட்டிருந்தாங்க. பட் அது போயிட்டு இது அதை விட ரேட்டு கூடின வாட்சி. அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ பிடிச்ச வாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? நான் இதை வந்து அவருக்காக போட்டு விடுகின்றேன். இப்படி வச்சா எப்படி போட முடியும்? வாயில் ஒரு பெரிய பூட்டாக போட்டுக்கலான்னு இருக்கேன். எப்படி மாட்டோம்? இப்படி அமுக்கணுமா? போட்டாச்சு. அழகா இருக்கா? அழகா இருக்கா நண்பர்களே? அழகா இருக்கா? இது நான் வாங்கி கொடுத்த நண்பர்களே, இது நான் வாங்கி கொடுத்த நண்பர்களே, இது நான் வாங்கி கொடுத்த நண்பர்களே, இது அவர் வாங்கி கொடுத்த நண்பர்களே, இது அவர் போட்டது நண்பர்களே. ஓகேவா? சரி, இன்னும் வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம். சரியா? சண்டை போட்டு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். சமாதானமாயி. ஓகே நண்பர்களே? சரி. நான் எப்படி கொடுத்தேன்? அப்படி கொடுத்த நண்பர்களே. சரி, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ண போகிறோமா? வெளியே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க கடைகள் இருந்தால் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேப்பர் வெலிஷன் போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கொடுக்குறதுக்கும் போகணும். இனிமேல் போகிற வழியிலே அப்படியே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? வந்து தான் வந்து நாங்கள் சாங்ஸ்லாம் எடுக்க போகிறோம். நண்பர்களே, சூப்பராக கிளம்பியாச்சு. நேற்று நிறைய பேர் வந்து சாரியோட ரேட் வந்து போட்டிருக்கீங்க. நண்பர்களே, இதான் நம்ம சாரியோட ஃபுல் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சொல்கிறதெல்லாம் நம்மளுடைய சாரி கேட்குது. நேற்று வீடியோவில் வந்து எல்லாருமே ரேட் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே வந்து ரேட் சொல்லியிருந்தீங்க. 25,000 27 வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ரேட் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன். சரியா நண்பர்களே? இப்போ நம்ம எல்லாமே ஃபுல்ஃபில்லாக சூப்பராக கிளம்பியாச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ பட்டு சாரி எனக்கு இருக்குது. பெண்களுக்கு சாரின்னா சொல்லவே வேணும். ஸோ அதை விட இன்னைக்கு வந்து இந்த சாரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லிங்க் கேட்க போகிறாங்க. லிங்க்லாம் கேட்டால் இதெல்லாம் வாங்க முடியாது. மீஷோவில் தான் நீங்கள் வந்து லிங்க்லாம் பாவடை சட்டை சுடிதார் வாங்க முடியும். இந்த சாரியில் நீங்கள் வந்து மீஷோவில் வாங்க முடியாது. சரி, வாங்கிட்டு தூரம் தான் போடணும். ஆமாம், வாங்க முடியாது. அதெல்லாம் வந்து சும்மா. ஓகே, சூப்பர். சரி, ஒருவேளை இன்னைக்கு 25வது வருஷம் ஆனிவர்சரி ப்ளஸ் 27 எங்கள் வீட்டுக்காரரோட கொண்டாடுறதுனால நான் இந்த சாரியில் இன்னும் ரொம்ப அழகாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே, பாய். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். டாடா, பாய் பாய். நாங்கள் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா அப்படியே கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நண்பர்களே. வெளிச்சத்தில் தான் இப்போ தான் வெளிச்சம் தெரியுது. சரி, இது நைட்டு இப்போ நல்லா இருக்குது. இதில் வெளிச்சம் நல்லா இருக்குது. போஸ்ட்டில் வெளிச்சம் வந்துருக்கு, நல்லா இருக்கு. என்ன எனக்காக பிறந்தாயே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு மாலையிட்டு வருஷங்கள் போனா என்ன போகாதே என்னோட பாசம், எனக்கு என் மேலதான் ஆசை இல்லை உன் மேலதான் கிறுக்கு, அதனாலதான் இப்படி முறுக்கு. ஆமா, என்னோட ஃபேவரட் முறுக்கு. பிறந்தாயே எனதழகா. அப்படியா? இருப்பேனே பகலிரவா. அவ்வளோ இல்லையா? அப்படிலாம் இல்லையே. அவ்வளோ நண்பர்களே, அப்படியே வந்து நாம் கோயில் வாசலில் கொஞ்சம் படியில் அப்படியே வந்து கூலாக உட்காந்தாச்சு மன நிம்மதியாக. இங்கே பாருங்கள், வீட்டுக்கார் வந்து பேத்தி வீடியோவை தான் நண்பர்களே தேயிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கோ.